மீசை துடித்ததம்மா. சாத்திரங்கள் பெண்ணினத்தை மூடி மறைத்ததம்மா. அந்த ஆத்திரத்தில் பாரதிக்கும் மீசை துடித்ததம்மா. வீடாலும் பெண்ணே இங்கே நாடாலும் காலம் வந்தும் ஊமைகள் போலவே எங்கும் ஓயாமல் கண்ணீர் சிந்தும். ஏனென்று கேட்கத்தான் இப்போது மால் இல்லை. சமநீதி சேர்க்கின்ற சட்டங்கள் ஏனில்லை. உலகமெல்லாம் விடிந்த பின்பும் உங்களின் இரவுகள் விடியவில்லை. அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். உலக பெண்கள் தினம். எலிகளுக்கு விடுதலை பூனைகளால் கிடைக்காது. பெண்களுக்கு விடுதலை ஆண்களால் கிடைக்காது. மண்புழுவாய் நெளிந்தது போதும் பெண் புலியாய் புறப்படும் நாளும். புழுவை கூட சீண்டினால் சீற்றம் வரும். பெண்ணே, உனக்கு சீற்றம் எப்போது வரும்? கொட்ட கொட்ட குனிந்தது போதும். பிராண புழுகை நம்பியது போதும். புதுமை கருத்தை ஏற்றிட வேண்டும். ஆண்கள் என்பதால் ஆணவம் கொள்வதும் ஏன்? பெண்கள் என்பதால் அடிமைப்படுத்துவதும் ஏன்? அடிமை விலங்கை தகர்த்திடல் வேண்டும். அற்புத சிறகை விரித்திடல் வேண்டும். ஆணுக்குள்ள சுதந்திரம் பெண்ணுக்கு வேண்டும். அர்த்தமற்ற சுதந்திரம் யாருக்கு வேண்டும்? புதியதோர் உலகம் செய்திடல் வேண்டும். புதுமை பெண்கள் அதனை ஆள வேண்டும். கவிஞர் இரா ரவி அவர்களின் வரிகளோடு இவ்வரங்கத்தை தொடங்குகின்றேன். ஒரு ஆணின் குரலோடு தொடங்குவது மிகுந்த மகிழ்வை ஏற்படுத்துகிறது. ஆம் மாணவர்களே, நாம் இன்று காணும் அரங்கம் பெண்கள் தின அரங்கம். மார்ச் 8 உலக மகளிர் தினம் கொண்டாட காரணமானவர் ஜெர்மனியை சேர்ந்த கிளாரா ஜெட்கின். 1908 15,000 பெண்கள் நியூயார்க் நகரத்தில் குறைந்த வேலை நேரம், சிறந்த ஊதியம் மற்றும் வாக்குரிமைக்காக போராட்டம் நிகழ்த்தினர். ஒரு வருடம் கழித்து அமெரிக்க சோசலிஸ்ட் கட்சி முதல் தேசிய மகளிர் தினத்தை அறிவித்தது. இந்த நாளை சர்வதேசமயமாக்க வேண்டும் என்ற எண்ணம் கம்யூனிஸ்ட் ஆர்வலர் மற்றும் பெண்கள் உரிமைக்காக குரல் கொடுக்கும் கிளாரா ஜெட்கின் என்ற பெண்ணிடமிருந்து வந்தது. 1910 கோகன்கேகனில் நடந்த உழைக்கும் பெண்களுக்கான மாநாட்டில் அவர் இந்த யோசனையை முன்வைத்தார். அங்கு 17 நாடுகளை சேர்ந்த 100 பெண்கள் இருந்தனர். அவர்கள் அனைவரும் அவரது யோசனையை ஒருமனதாக ஏற்றுக்கொண்டனர். இதுவே மார்ச் 8 உலக மகளிர் தினமாகும். கிளாரா ஜெட்கினை போற்றுவோம். சிந்தையும் செயலும் செம்மையாகட்டும். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துகள். இவ்வரங்கத்தில் நாகப்பட்டினம் ஆத்துமா மகளிர் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் நா. புனிதலட்சுமி அவர்கள், நல்ல பேச்சாளர், பன்முக திறமை கொண்ட பேராசிரியர், புது கவிதைகளில் பெண்கள் என்ற தலைப்பில் உரை வழங்குகிறார். அவருக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வாருங்கள் உலகத் தமிழ் மாணவர்களே, பெண்களை போற்றுவோம். ஆண்களும் பெண்களும் சரிநிகராக வாழ்வோம். அனைவரும் தமிழால் இணைவோம். உங்களின் நான் முனைவர் சே. அஜிதா. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் தேரவும், ஓது பற்பல நூல்கள் கற்கவும், இலகு சீருடை நாற்றிசை நாடுகள் யாவும் சென்று புதுமை குணர்ந்திங்கே திலக வாடுதலார் நங்கள் பாரத தேசமோங்க உழைத்திடல் வேண்டுமாம். விலகி வீட்டில் ஒரு பொந்தில் வளர்வதை வீரப்பெண்கள் விரைவில் ஒழிப்பாராம். உலக படைப்புகளில் உயர்ந்த படைப்பு பெண்ணே. அனைத்து உயிர்களையும் உண்டாக்குவதும் காப்பதும் பெண்ணே. இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேளாண் கடலின் சார்பில் அனைவரையும் இந்த மகளிர் தின அரங்கத்திற்கு வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளே, காணொளிக்குள் செல்வோம். நான் உங்கள் அமிர்தினி. அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். புதுக்கவிதைகளில் பெண்கள் எனும் தலைப்பில்
பெண்கள் தின சிறப்பு அரங்கத்தில் கருத்து பகிர வருகிறார் நாகப்பட்டினம் அ.து.ம. மகளிர் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் நா. புனிதலட்சுமி அம்மா அவர்கள். சிறந்த சொற்பொழிவாளர், தன்னம்பிக்கை பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், கவிதை மேற்கோள்கள் எழுதுவதில் சிறந்தவர், கருத்தரங்குகளில் கட்டுரைகள் வழங்கி சிறப்பித்து வருபவர். அம்மா புனிதலட்சுமி அவர்களின் உரையினை கேட்டு மகிழ்வோம். வாருங்கள். வீர வாழியந்தி வெற்றி முரசு கொட்டியவள் ஜான்சி ராணி லட்சுமிபாய். வெள்ளையனே வெளியேறு என்று வீர முழக்கம் செய்தவள் வேலு நாச்சி. பரமசிவன் இருக்கும் கைலாயத்தை தன்னுடைய தலையாலே கடந்து பக்தியின் சிகரம் தொட்டவள் காரைக்கால் அம்மையார். நிலவை சுற்றி வந்த பெண் கல்பனா சாவ்லா. பளு தூக்கி ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்று பாரதத்தின் பெருமையை மீட்டிய பெருமை மல்லேஸ்வரி அஞ்சனா சார்ஜ் என்று உலகை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்கள் மாதத்தில், பெண்கள் தினம் கொண்டாடக்கூடிய மாதத்தில், இந்த அத்தனை உலகை ஆண்ட மகளிரையும் ஒத்தை ஆளாக தன்னுடைய பெருமையாக கொண்டு செயல்படுகின்ற முனைவர் சே. அஜிதா அவர்கள் இந்த மகளிர் மாதத்தில் புதுக்கவிதையில் பெண்கள் என்ற தலைப்பில் என்னை பேச பணித்தமைக்காக உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசைக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று புதுக்கவிதையில் பெண்கள் என்ற தலைப்பில் உங்களிடையே என்னுடைய கவிதை உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். புதுக்கவிதை என்பது வாழ்வியல் தத்துவங்களை யதார்த்தமாக எடுத்துரைக்கக்கூடிய நடையே கவிதை. படித்த உடனே பிடித்த உணர்வாக்கும். புதுக்கவிதையை படித்த உடனே நமக்கு ஒரு பிடித்த உணர்வு கிடைக்கும். உணர்ந்து படிக்க வேண்டும். படித்ததை நாம் மனமாற ரசிக்க வேண்டும் மனதிற்குள்ளே. அப்படிப்பட்ட இயல்பான புதுக்கவிதைகள். புதுக்கவிதை என்பது எளிமையாக மனதில் பதியக்கூடிய தன்மையுடையது. அதனால்தான் கவிஞர் மு. மேத்தா அவர்கள் புதுக்கவிதையினுடைய இலக்கணமாக இலக்கண செங்கோல், யாப்பு சிம்மாசனம், எதுகை பல்லக்கு, மோனை தேர்கள் இவை எதுவுமே இல்லாத கருத்துக்கள் தம்மை தாமே ஆழ கற்றுக்கொண்டதே புதுக்கவிதை என்று புதுக்கவிதை இலக்கணத்திற்கு ஒரு இலக்கணம் தருகின்றார். அத்தகைய எளிமையான புதுக்கவிதை. இந்த புதுக்கவிதையினுடைய முன்னோடி நம்முடைய பாரதியார். 20ஆம் நூற்றாண்டில் புதுக்கவிதைக்கு வித்திட்டவர் நம்முடைய பாரதியார். பாரதியார் தன்னுடைய கவிதைகளில் பெண்களை எங்கனம் கையாளுகிறார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது எவ்வளவு அருமையாக சொல்லுகின்றார். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி காத்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார், கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ, பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமையற்றிடும் கண்டீர், பெண்கள் அறிவை மட்டும் வளர்த்தால் இந்த உலகமே நலமாக இருக்கும் என்று பாரதியார் தன்னுடைய கவிதைகளில் ஆணித்தரமாக சொல்லுகின்றார். அது மட்டுமல்லாமல் ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையகம் தழைக்குமாம், பூணும் நல்லறத்தோடு இங்கு பெண்ணுறு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம், நாணமும் அச்சமும் நாய்களுக்கு வேண்டுமாம், ஞானம் நல்லறம் வீர சுதந்திரம் மேலும் நற்குடி பெண்களினுடைய குணங்களாம். இப்படி புதுமை பெண்களினுடைய பேச்சுக்களை கேட்டீரோ என்று கேட்கிறார். பெண்களுக்கு நாணம் அச்சம் மடம் தேவையில்லை. எது தேவை? ஞானம் நல்லறம் வீர சுதந்திரம். இவைதான் நல்ல குடியில் பிறந்த பெண்களுக்கு இந்த காலத்தில் தேவை என்று புதுமை பெண்கள் இதையே விரும்புகின்றனர் என்று பாரதியார் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 மறைவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி.
நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திறம்புவதில்லையாம். எனவே பேரிருளாம் அறியாமையில் மூழ்கி அவலம் எய்தி கலையின்றி வாழ்வதை வீரப்பெண்கள் விரைவில் தவிர்ப்பராம் என்கிறார். எனவே பெண்கள் அந்த காலத்தில் அடிமையாக வாழ்ந்தார்கள். ஆனால் இனி வரும் காலத்தில் தான் என்ன நினைக்கின்றார்களோ அதை கேட்பதற்கு உரிமையும் தகுதியும் உடையவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை காட்டுவதற்காகவே பாஞ்சாலி சபதத்தில் பாஞ்சாலி கணவனை கேட்பதாக கூறுகின்றார். நிமிர்ந்த நன்னடை கொண்ட பெண்கள் எப்படி இருக்க வேண்டும்? கணவனை பழைய காலத்தில் புராணநாதா என்றும் சுவாமி என்றும் கூப்பிட்டு கொண்டு அடுத்த வார்த்தை பேசாமல் இருந்தார்கள். ஆனால் பாரதியார் தன்னுடைய பாஞ்சாலி சபதத்தில் படைக்கின்றார். கணவனாக இருந்தாலும் தவறு செய்கின்ற பொழுது கேட்கின்ற உரிமை ஒரு பெண்ணுக்கு உண்டு. எனவே பாஞ்சாலி கேட்பதாக கூறுகின்றார். நாயகர் தாந்தமை தோற்ற பின் என்னை நல்கும் உரிமை அவருக்கு இல்லை. புலை தாயத்திலே விலைப்பட்ட பின் என்ன சாத்திரத்தால் என்னை தோற்றிட்டார். அவர் தாயத்திலே விலைப்பட்டவர். புவி தாங்கும் துருபதன் கண்ணினான் நிலை சாய புலை தொண்டு சார்ந்திட்டால் பின்பு தாரமுடைமை அவருக்கு உண்டோ என்று நியாயமாக தன்னுடைய கோரிக்கையை கவிதையில் ஒரு பெண் வைப்பதாக அருமையாக பாடியுள்ளார். இப்படிப்பட்ட உரிமைக்காக மட்டும்தான் பெண்களை பற்றி பாரதியார் புது கவிதைகளில் பாடியிருக்கிறாரா என்று சொன்னால் அப்படியல்ல. பெண்ணினுடைய அழகை கற்றவர்கள் எப்படி வர்ணிப்பார்கள் என்று குயில் பாட்டில் சொல்லுகின்றார். அந்த குயில் பெண்ணாக மாறிவிடுகின்றது. உடனே அந்த பெண்ணினுடைய அழகையும் அந்த குயில் பெண்ணாக மாறிய தன்மையையும் அழகை அப்படியே வர்ணிக்கின்றார். கவிதை கனிவிழிந்த சாற்றினிலே பண் கூத்து எனும் இவற்றின் சாரமெல்லாம் ஏற்றி அதனோடே இன்னமுதை தான் கலந்து காதல் வெயிலிலே காய வைத்த கட்டியினால் மாதவளின் மேனி வகுத்தான் பிரம்மன் என்பேன் என்கிறார். இப்படி பெண்களை வர்ணிக்க வேண்டிய இடத்தில் வர்ணித்தும், பெண் கேள்வி எழுப்பக்கூடிய நேரத்தில் கேள்வி எழுப்பியும், தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுகின்ற நேரத்தில் உரிமையை நிலைநாட்டியும் பேசுவதனை பாரதியார் தன்னுடைய புதுக்கவிதையில் பதிவு செய்கின்றார். சரி, பாரதியார் புதுக்கவிதையில் பதிவு செய்கின்றார். அவரை அப்படியே தன்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்ட பாரதிதாசன் முதல் பாட்டிலேயே எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி 7 கடல் அவள் வண்ணமடா அங்கு தங்கும் வெளியினில் கோடியண்டம் ஒரு தாயின் கைப்பந்தன ஓடுமடா ஒரு கங்குலில் 7 முகிலினமும் வந்து கர்ச்சனை செய்வது கண்டதுண்டோ எனில் மங்கை நகைத்த ஒலியினலாம் அவள் மந்த நகையங்கு மின்னுதடா. எவ்வளவு அருமையாக முதல் பாடலிலேயே பெண்ணை தெய்வமாக போற்றி வழிபடுகின்றார். பெண் குழந்தை தாலாட்டில் கூட சோலை மலரே சொர்ணத்தின் வார்ப்படமே காலை இளம் சூரியனை காட்டும் பளிங்கு உருவே மின்னல் ஒளியே விலைமதியா ரத்தினமே கண்ணல் பிழிந்து கலந்த கனிச்சாரே மூடத்தனத்தின் முடைநாட்டம் வீசுகின்ற காடு மணக்க வரும் கற்பூர பெட்டகமே வேண்டாத சாதி இருட்டு வெளுப்பதற்கு தூண்டா விளக்காய் துலங்கும் பெருமாட்டி புண்ணில் சரம் விடுக்கும் பொய்மதத்தின் கூட்டத்தை கண்ணில் கனல் சிந்தி கட்டளிக்க வந்தவளே. எவ்வளவு அருமையாக பெண் குழந்தை தாலாட்டில் பெண்கள் ஜாதி மூடத்தனத்திற்கு எதிர்ப்பாக செயல்பட வேண்டும் என்று தன்னுடைய புதுக்கவிதைகளில் பதிவு செய்கிறார். சமுதாய கருத்துக்களுக்காக பெண்களுக்கு குரல் கொடுக்கிறார்கள். மனைவி இறந்துவிட்டாள் என்று சொன்னால் கணவன் உடனே மறுமணம் செய்கின்றார். ஒரு கணவன் கல்லறையில் விசிறி வைத்து விசிறி கொண்டிருக்கிறார். ஏனென்று கேட்டால், என்னுடைய மனைவி இறக்கும் போது
சொன்னால், என்னுடைய கல்லறை காயும் முன் நீங்கள் மறு திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பதற்காக. அதனால் விரைவில் காயட்டும் என்று சொல்லி விசிறி கொண்டிருக்கிறேன் என்று. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் பெண்கள் மறுமணம் செய்யலாம், பெண்களுக்கு அதற்கான உரிமை இருக்கிறது என்று பாரதிதாசன் தன்னுடைய கவிதையில் பதிவு செய்கிறார். கடும்பிணியாளன் தான் இறந்த பின் மாதே கைம்பெண்ணாய் வருந்தாதே, பழி எந்தன் மீதே, அடம் செய்யும் வைதிகம் பொருட்படுத்தாதே, ஆசைக்குரியவனை நாடு மகிழ்வோடு தார் சூடு என்று தன்னுடைய புது கவிதையில் எவ்வளவு ஒரு ஆழமான கருத்தினை அப்படியே பதிவு செய்கின்றார். அது மட்டுமா சொல்கின்றார், ஒரு பெண் குடும்ப விளக்கில் சொல்லுகின்றார், எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். அவளுக்கு உரியதை மட்டும் அவள் உணவாக கொள்ளுவதில்லை, இந்த குடும்பத்திற்கு என்ன வேண்டும் என்று நினைத்தே அவள் சமையலை கூட செய்கின்றாள். எனவே கொண்டவருக்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எதை விரும்பும், தண்டோன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு உடம்புக்கு தக்கது என்ன என்று பார்த்து பார்த்து செய்கின்றாள். இப்படி குடும்பத்தை கவனிப்பவளாக ஒரு பெண்ணை காட்டுகின்றார் தன்னுடைய புது கவிதையில். அதை மட்டுமா சொல்லுகின்றார், பெண் நினைத்தால் ஒரு ஆணினை நல்ல வழிக்கு கொண்டு வர முடியும். கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர்கடுகாம். பெண்கள் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் இந்த உலகமே கல்வியில் சிறந்து, குழந்தைகளும் கல்வியில் சிறந்து ஒரு நல்ல குடும்பம் உருவாகும். கல்வியில்லா பெண்கள் களர் நிலம், அந்நிலத்தில் புற்கள் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்று கல்விக்கு பெண்களுக்கு அடிப்படையாக சொல்லி கவிதையில் சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, இவ்வுலகில் அமைதி நிலைநாட்ட வேண்டும் என்றால் லேசு வழி ஒன்று உண்டு. பெண்களை ஆடவர்கள் தாழ்வு செய்வதை, இழிவு செய்வதை எப்பொழுதும் தவிர்க்க வேண்டும். அப்படி என்று சொன்னால், மகளிர் எல்லாம் கல்வி அறிவும் ஒழுக்கமும் உடையவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் மருத்துவமே வேண்டாம், பிணி மூப்பு வராது. அப்படி ஒரு நிலைமை இந்த சமுதாயத்தில் வர வேண்டும் என்று கவிதை வடித்தவர் பாரதிதாசன். அது மட்டுமா, முதுமை காதலை சொல்லுகின்றார் பாருங்கள். அதாவது வயதான கணவன் மனைவி, தன்னுடைய மனைவி அவளுடைய கன்னங்கள் ஆப்பிள் போல இல்லை, கண்கள் திராட்சை போன்று இல்லை, அவள் முதுமை அடைந்து விட்டாள். அவளுக்கு குழி விழுந்த கண்கள், ஒட்டிய கன்னம், சுருங்கிய தோல், பரட்டை தலை, இருந்தாலும் அவள் இருக்கிறாள் என்பதே எனக்கு இன்பம் என்று அந்த முதியோர் காதலை பதிவு செய்கிறார். இனி காதலை பற்றி சொல்லுகின்ற பொழுது கூட, பெண்கள் ஆண்களை காதல் செய்து தன்னுடைய உரிமையையும் அன்பையும் நிலைநாட்ட தகுதி உண்டு என்பதை தன்னுடைய புது கவிதையில் அப்படியே நளினமாக கூறுகின்றார். ஒரு ஆடவன் படித்துக் கொண்டிருக்கிறான், ஒரு பெண் அங்கிருந்து வருகிறாள். கூடத்திலே மனப்பாடத்திலே விழி கூடி கிடந்திட்ட ஆணழகை ஓடை குளிர்மலர் பார்வையினால் இவள் உண்ணத் தள்ளைப்படும் நேரத்திலே பாடம் படித்து நிமிர்ந்த விழி தனில் பட்டு தெரித்தது மானின் விழி, ஆடை திருத்தி நின்றாள் அவள்தான், அவன்தான் 1000 ஏடு புரட்டுகின்றான் என்று காதலை பதிவு செய்கின்றார். இப்படி பெண்கள் கல்வி அறிவு, குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றிலும் எப்படி சிறந்து விளங்க வேண்டும் என்று பதிவு செய்யாத புது கவிதைகளே இல்லை எனலாம். அப்படியே வரிசையாக கவிமணி அவர்களை சொல்லுகின்ற பொழுது, மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பெண்களுக்கு, பெண்கள்தான் இந்த நாட்டின் கண்கள் என்று சொல்லுகின்றார் தன்னுடைய கவிதையில். எல்லோருக்கும் அறிமுகமாகி இருக்கக்கூடிய இப்போதைய கவிஞரான கவியரசு வைரமுத்து அவர்கள் பெண்களை பற்றி அதிக அளவில் தன்னுடைய கவிதையில் பதிவு செய்திருக்கிறார். அதாவது வரதட்சணை பிரச்சனை நம்முடைய நாட்டில் இருக்கின்றது. இன்றளவும்
நமக்கு வீட்டுக்கு வேண்டிய ஒரு கார் வாங்க வேண்டும் என்று சொன்னால் 5 லட்சம் ரூபாய் நாம் செலவு செய்கிறோம். தனக்கு ஒரு துணை வேண்டும் என்று சொன்னால் 10 லட்சம் கொடுத்து வரதட்சணை கொடுத்து நாம் துணைக்கு ஒரு ஆணை வாங்க வேண்டி இருக்கிறது. அதனால் திருமணத்திற்கு வழியின்றி தவிக்கக்கூடிய பெண்கள் இன்று முதிர்கன்னிகளாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று புதுக்கவிதையில் சொல்லுகின்றார், ஷாஜஹானும் வேண்டாம், ராமனும் வேண்டாம், ராவணா நீயாவது வா, புஷ்பக விமானமா கேட்டேன் உன்னிடத்தில், கள்ளத்தோணியிலாவது வா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வரதட்சணை பிரச்சனையை தன்னுடைய கவிதைகளிலே வைத்து செல்கின்றார். ஆனால் ஒரு மனைவி எப்படியெல்லாம் தன்னுடைய கணவனுக்கு உதவியாக இருக்க முடியும் என்று தன்னுடைய கவிதையில் ஆழமாக பதிவு செய்கின்றார். என் வீட்டு தேவதை என்கிற கவிதையில் இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல புத்தகத்தில் மனைவியை பார்த்து சொல்லுகின்றார், அகவாழ்வில் நீ அமைதி காப்பதால் புறவாழ்வில் நான் பொருது வெல்கிறேன். காரியம் யாவையும் கண்மணி நீ செய்வதால் நான் சூரிய கவிஞனாய் சுற்றி வருகிறேன். சுற்றும் காற்றாய் சுதந்திரம் கொடுத்தாய், ஆனால் எந்த ஆசை உந்தன் சித்திர கைகளில் சிறைப்புகள் மட்டுமே. இரும்பாய் கிடந்த என்னை துலக்கி பொன்னாய் மாற்றிய புன்னகை கண்மணி. எரியும் தீயாய் இருந்தேனம்மா, எரியும் தீயை இளையாய் பிரித்து சிறிய விளக்காய் செய்தவள் நீயடி. நோயில் கிடந்து நொந்த பொழுதெல்லாம் மருத்துவத்தாலா மறுபடி எழுகிறேன்? இல்லை கண்மணி இல்லை, உன் கடைவிழி திரளும் கண்ணீர் என் மேல் விழுந்தவுடன் நான் எழுந்து விடுகிறேன். வெளியே என்னை வீரன் என்பார், கிளியே உன்னை கேட்டால் தெரியும். துரோகம் என்னை துளைக்கின்ற வேளையில் வாளால் அறுத்த வாழையாய் நான் உன் மடிமேல் விழுவதும் மலைபோல் அழுவதும் உனக்கே தெரியும். ஊராரையும் வாழ்ந்தது மையடி, வாழவிருக்கும் வாழ்க்கையும் மையடி. மாயம் என்பது மாபெரும் பொய்யடி, வாழ்க்கைக்கும் நாம் வாரி கொடுப்போம், வாழ்க்கையையும் வாழ்ந்து காட்டுவோம். தாய் என்னும் வடிவை, தமக்கையின் வடிவை, மகள் என்னும் வடிவை, மூதுரை சொல்லுகின்ற முதுமகள் வடிவை ஓவிய திருவே உன்வழி காண்கிறேன். உனக்கு முன்னே உயிர் பிரியத்தான் எனக்கு விருப்பம், இயற்கை உதவும் என்கிறார். எவ்வளவு அருமையான அற்புதமான வரிகள். என்று தன்னுடைய மனைவி தன்னை விட்டு போனாலோ அன்று சாப்பாட்டுக்கே வழி இல்லை என்று சொல்லி, என்னைக்கு ஏன் பொண்டாட்டி என்னை விட்டு போனாலோ அன்னைக்கே ஏன் பொழைப்பு திண்ணைக்கு வந்துடுச்சு என்று தாத்தா புலம்புகிறார். இப்படி பெண்கள் என்று சொன்னால், ஆனால் குடும்ப பாரத்தையும் பெண்கள் சுமந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் பதிவு செய்கின்றார். காலையில் இந்த குடும்ப தலைவிகள், அதுவும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் படக்கூடிய பாடு, காலையில் எந்திரித்த உடனேயே கண் விழித்த உடனேயே குளிர்ந்த தண்ணீரில் ஜில்லென்று ஒரு குளியல், எல்லோருக்கும் ஹாட்டாக ஒரு காஃபி கொடுக்கிறார்கள். கூட்டு பொரியல் சாப்பாடு டிஃபன் என்று ரெடி செய்துவிட்டு அந்த செய்த அந்த அடுக்களையை துடைத்து எழும்பி வெளியில் வந்தார்கள் என்று சொன்னால் அதோடு அவர்களுடைய பணி முடியவில்லை. அதுக்கு பிறகு இருக்கிறது வேலை, டெலிஃபோன் பில், இபி பில் என்று எல்லாம் பார்த்துவிட்டு பார்த்தால் நாளும் கோளும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை கூட பெண்களுக்கு இல்லை. இப்படி ஓடி ஆடி உழைத்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் கட்டிலறைக்கும் சமையல் அறைக்கும் ரன்கள் எடுத்தே ரணமாய் போனாள் என்று பெண்களை பார்த்து பரிதாபப்படுகின்றார்கள் புதுக்கவிதையில் கவிஞர்கள் எல்லோருமே. இப்படி தன்னுடைய புதுக்கவிதையில் பெண்களை சிறப்பாகவும் அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையையும் பாடாத கவிதைகளே இல்லை எனலாம். இனி பெண்களை பற்றி யோசிக்கின்ற வேளையில் முக்கியமான ஒரு பங்கு தாய்மைக்கு உண்டு. புதுக்கவிதையில் இதனை தொடர்ந்து வரக்கூடிய கவிதைகள் அனைத்துமே எளிமையாக போகின்ற போக்கிலேயே கவிஞர்கள் சொல்லிவிட்டு அப்படியே தூவி கொண்டு போகிறார்கள். எளிமையாக புரியக்கூடிய விதத்தில் தாயை பற்றி சொல்லுகின்ற பொழுது விவேகானந்தர் சொல்லுவார்,
எவள் இல்லை என்றால் நீ பிறந்திருக்க முடியாதோ, எவளை இழந்து விட்டால் நீ மீண்டும் பெற முடியாதோ அவள்தான் தாய். எந்த ஒரு தவறை செய்தாலும் மன்னிப்பை மட்டுமே தீர்ப்பாக வழங்கக்கூடிய நீதிபதி உண்டு என்று சொன்னால் அவள்தான் தாய். அப்படிப்பட்ட தாய்மை பண்பினை போற்றாத புதுக்கவிதைகள் இருக்க முடியுமா? ஒரு நாட்டுக்காக, ஒரு குழந்தையை தருவதற்காக ஒரு பெண் எவ்வளவு துன்பப்படுகிறாள். சோழ நாட்டு அரண்மனையில் ஒரு மகாராணிக்கு பிரசவம் நடக்கின்றது. அங்கே வந்த அரண்மனை சோதிடர் சொல்லுகின்றார், இந்த குழந்தை அரை மணி நேரத்திற்கு முன்னால் பிறந்தது என்று சொன்னால் நாட்டையே சீரழிக்கின்ற குழந்தையாக வளருவான். ஆனால் இதே குழந்தை அரை மணி நேரத்திற்கு பின்னால் பிறந்தது என்று சொன்னால் நாட்டையே காக்கின்ற நல்லவனாக வல்லவனாக வளருவான். உடனே அந்த தாய் சொல்லுகின்றாள், அரை மணி நேரத்திற்கு முன்னால் பிறந்து நாட்டை சீரழிக்கின்ற குழந்தை எனக்கு தேவையில்லை, என்னை தலைகீழாக கட்டி தொங்க விடுங்கள் என்று சொல்லுகின்றாள். உடனே அந்த பெண்ணை தலைகீழாக கட்டி தொங்க விடுகின்றனர். அரை மணி நேரம் கழித்து குழந்தை பிறக்கின்றது. தாய் உயிரை விடுகின்றாள். இப்படி நாட்டுக்காக சோழன் செங்கண்ணான் என்கிற ஒரு குழந்தையை தந்துவிட்டு உயிரை விட்ட சோழ நாட்டு அரசியை நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட தாய்மையை போற்றாத கவிஞர்கள் இருக்க முடியுமா? மழையில் நனைந்து வந்தேன், தலையை துவட்டியை விட்டு எல்லோரும் என்னை திட்டினார்கள், ஆனால் மழையை திட்டுபவள்தான் தாய். அப்படிப்பட்ட தாயை பற்றி இன்றைய புதுக்கவிஞர்கள் தன்னுடைய பாடலிலே சொல்லி இருக்கிறார்கள். பெண்கள் எத்தகைய பிரச்சனையை வேண்டுமென்றாலும் அவர்கள் எதிர்கொள்ளுவார்கள். ஏனென்று சொன்னால் பிரசவத்தின் வலியை தாங்கக்கூடிய பெண்ணாக இருக்கிறாளே இந்த பெண், இவள் எத்தனை வலியையும் இவளால் தாங்கிக் கொள்ள முடியும் என்று சிங்கப்பெண்ணே என்று இந்த பெண்களை போற்றக்கூடிய புதுக்கவிஞர்கள், திரைப்பட பாடலாசிரியர்கள் இருக்கிறார்கள். அன்னை தெரசா அவர்களை பார்த்து ஒரு புதுக்கவிதை சொல்லுகின்றது. தாயே, நீ கர்ப்பம் தரித்திருந்தால் ஓரிரு குழந்தைக்குத்தான் தாயாகி இருப்பாய். ஆனால் நீ கருணை கொண்டதால் உலக குழந்தைகளுக்கெல்லாம் தாயாகி விட்டாய் என்று. ஏனென்று சொன்னால் தொழுநோயாளிகளை கூட தொழிலாளியாக ஆக்க முடியும் என்று செய்தவர்தான் அன்னை தெரசா அவர்கள். அவர்களையும் கவிஞர்கள் தங்களுடைய புதுக்கவிதையில் வைத்து அழகு பார்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்று வரக்கூடிய எளிமையான வாரமலர் போன்ற பத்திரிகைகளிலும் எல்லா விதமான அந்த பத்திரிகைகளிலும் வரக்கூடிய கவிதைகள் கூட, புதுக்கவிதைகளில் கூட பெண்கள் இடம்பெற தவறுவதே இல்லை. ஒரு காதலன் சொல்லுகின்றான், கண்ணே, நான் முள்ளோடு கூட வாழத் தயார், நீ ரோஜாவாக இருக்க வேண்டும். நான் களங்கத்தோடு கூட வாழத் தயார், நீ நிலாவாக இருக்க வேண்டும். நான் சேராக கூட வாழத் தயார், நீ தாமரையாக இருக்க வேண்டும். நான் நோயோடு கூட வாழத் தயார், நீ மருந்தாக இருக்க வேண்டும். நான் போராட்டத்தோடு கூட வாழத் தயார், ஆனால் நீ என் வாழ்க்கை துணையாக இருக்க வேண்டும். இப்படி புதுக்கவிதைகள் அங்கங்கே பெண்களை பற்றி சொல்லிவிட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். கணவன் வேலை வாய்ப்பினை இழந்தானாம், மனைவி சிக்கனமாகிவிட்டாளாம். கணவன் நோய்வாய்ப்பட்டானாம், மனைவி பக்கத்துணையானாளாம். இப்படி துயரம் யாவிலும் கூடவே இருக்கின்றாள் மனைவி. கடைசியில் கணவன் சொல்லுகின்றானாம், நீ பக்கத்தில் இருக்கும் வரை எனக்கு துயரம்தான் என்று. இப்படி பெண்களை சிறிது துன்பப்படுத்தவும் செய்கிறார்கள் இன்றும் என்று தங்களுடைய புதுக்கவிதைகளில் கவிஞர்கள் அங்கலாய்த்து காணப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பிறந்த வீட்டிலும் புகுந்த வீட்டிலும் பறந்து பறந்து உழைப்பவர்கள் பெண்கள். ஆண் அரைதனை வெளிச்சமாக்கும் மெழுகுவர்த்திகள் பெண்கள். தாயாய் தாரமாய் இருந்து தராதலத்தை தாங்குபவர்கள் பெண்கள் என்று
பெண்களை புகழ்ந்தும் சூரியனும் ஓய்வெடுக்கும், சந்திரனும் கூட தேய்ந்திருக்கும், தொய்வில்லாமல் தொடர, சலிக்காமல், வலித்தாலும் நெளிக்காமல், நித்தமும் முகம் சுளிக்காமல் தெளிவாய் முடிக்க உன்னால் மட்டுமே எப்படி பெண்ணே முடிகிறது எல்லா சுமையையும் தாங்கிக் கொள்ள. எனவே பெண்கள் சுமையானவள் அல்ல, சுமை தாங்கிகள். ஏனென்று சொன்னால், ஒரு பெண் குழந்தை பிறந்த தந்தை முதலில் இப்பொழுதெல்லாம் வருத்தப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரிவதில்லை, தன்னுடைய வயதான காலத்தில் நம்மை காப்பதற்காக இறைவன் அனுப்பிய வரம்தான் இந்த பெண் குழந்தை என்று. கடவுளிடம் வேண்டினால் வேண்டுமென்றால் ஆண் குழந்தை பிறக்கும், ஆனால் கடவுளே நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால்தான் பெண் குழந்தை பிறக்கும் என்று இன்றைய கவிஞர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே இத்தனை நேரமும் புதுக்கவிதையில் பெண்கள் எவ்வாறெல்லாம் திகழ்கிறார்கள் என்று என்னோடு பயணித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையை வழங்கி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் அஜிதா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம்.